வெல்கம் பேக் டு சினி புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஷ்பா 2 படத்தையுடைய ஷார்ட் ரிவ்யூ. அதாவது முதல் பாகம் எடுத்து அது மாபெரும் வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சிங்களேன், ரெண்டாவது பாகத்தை எடுத்து அந்த வெற்றியவோ அல்லது பழைய அந்த முந்தைய பார்ட்டு பேரையோ கெடுக்கிறதுங்கிறது பெரும்பாலான சீக்குவலோட வழக்கம். ஒரு சில படங்கள் தான் அதிலேருந்து தப்பிக்கும். கேஜிஎஃப், பாகுபலி மாதிரியான படங்கள் சீக்குவல் தலைவீதியிலேருந்து தப்பிச்சிடும். இந்த படம் தப்பிச்சா இல்லையான்னு கேட்டால், என்ன கேட்டால் தப்பிக்கலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முதல் பாகத்தில் இருந்த மாதிரி ஒரு இயல்பான ஸ்க்ரீன் பிளே இதில் இல்லாமல் வம்படியாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு மாஸ் சீன் வைக்கணும்னே போச்சு இந்த படம். அதுவும் முழு படத்துக்கும் காரணமாக கதை களமாக கதை கருவாக ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஸ்க்ரீன் பிளேயும் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப அபாரம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தில் அல்லு அர்ஜுன், ஃபகத் பாசில், பிஜிஎம், ஒரு 3-4 சண்டை காட்சிகள், ஒரு சில டைலாக்ஸ், இது மட்டும்தான் பாசிட்டிவ். அங்கங்கே வர மாஸ் சீன்ஸ் நமக்கு தொய்வு இல்லாமல் கொண்டு போகுது படத்தை. ஒரு ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் சீன் ஒன்று வரும், பார்ட்டி சீன் ஒன்று, அதுக்கான லீடும், அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் வர ஒரு சேசிங் சீனும் இந்த படத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டு சீன்ஸ்னு சொல்லலாம். அந்த கிசிக் அப்படிங்கிற சாங்கும் அதுக்கான டைட்டிலும் அதுக்கான லிரிக்ஸும் ஏன் வச்சுருக்காங்கங்கிறது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அதுதான் இந்த படத்துக்கு மெயின் கதையாகவே இருந்துச்சு. சுகுமாரோட ரைட்டிங் தெரிஞ்ச இடமா அது ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இதுதான் அந்த கதையா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதைக்கும் அந்த கதைக்கான காரணமும் சென்டிமெண்ட் சீன்ஸும் அஜய் கேரக்டரும் அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஒரு 45 நிமிஷம் கதை அப்படியே டோட்டலாகவே மாறி போகிறதும் எல்லாத்தையுமே நமக்கு ஒரு நெகட்டிவாக மாற்றி விட்டுருச்சு படத்தில். எல்லாத்தையும் விட அவங்க பெருசாக நம்பின அந்த ஜாத்ரா கெட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அது வர்றதுக்கான காரணமும் அதுக்கப்புறம் வர ஃபைட்டும் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அந்த ஃபைட்டில் வர பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கெட்டப்லேயே அந்த ஹிட்டான சூடான அந்த பாட்டை கொண்டு போய் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில் பாடின பாட்டை அந்த கெட்டப்லேயே முழு பாட்டையும் எடுத்ததுங்கிறது யார் அந்த ஐடியா கொடுத்துருப்பாங்கிற அளவுக்கு நமக்கு காண்டாக்கி விட்டுருச்சு. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஜோடியாக இன்ஸ்டாவில் கிரிஞ்சு பண்ணாலே பல பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மனநிலையில் இருக்கிறப்ப ஒரு முழு படத்தையுமே இப்படி கிரிஞ்சு பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சு பார்க்க வச்சுட்டிங்களேடா பாவிகளாங்கிற மாதிரி இருந்துச்சு. ராஷ்மிகா மந்தனாவோட சீன்ஸும் அல்லு அர்ஜுனோட ரொமான்ஸும், அதுலேயும் ராஷ்மிகா மந்தனாவுக்கு கொடுத்துருக்க கிளாமர் ஷாட்ஸு உண்மையாகவே அன்வான்ட் ஒன்று. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடிய அளவுக்கு இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்லீப்பிங் ஷாட்டில் கூட அவ்வளோ கிளாமர் தேவையாங்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் குறைகள் இருந்தாலும் போர் அடிக்காத மாதிரி எனக்கு ஒரு 4 மாசின் வைங்கப்பா போதும், எனக்கு படம் பிடிச்சிரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சுமாராக இருக்கும். எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம், அவ்வளவுதான். இது புஷ்பா 2 பற்றிய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒப்பீனியன். நீங்கள் படம் பாருங்கள், உங்கள் ஒப்பீனியனும் என் ஒப்பீனியனும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.